2 பேர். நானும் மொண்டாட்டி 2 பேரு. நல்லா கேட்டுக்கோமா. நானும் என் மொண்டாட்டி அவனுக்கும் மொத்த பெலாலும் அடிச்சு விடுவோம். நான் ரவுடி தெரியுமா? ரவுடி என்னடா டேய் நம்மள வீடு கொளுத்திய கொளுத்திருவோம் நானு. ஐயா வா. நானும் என் பொண்டாட்டி நீயும் மொண்டாட்டி 2 பேரு. 2 பேரு. எங்க 2 பேருக்கு ஒரு கை அரிசி போட்டு சாப்பிடுவோம். ஒரு கை அரிசி போட்டு. அதே ஒரு 4-5 பேர் வந்தா அந்த கை அரிசி பத்துமா? பத்தாது. பத்துமா? 29ல பத்துமா? 29ல பத்துமா? பத்துமா போயிடுச்சு. மீதி எத்தனை மாக்குது? 19 மாக்குது. 19மா? இப்ப பாத்தியா? பத்துமா? பத்துமா? ஓரம் போடா. ஏய் கணக்கு தெரியும் உனக்கு? கை அரிசி பத்துமா? பத்தாது. எத்தனைமா போச்சு? 10 மா போயிடுச்சு. மீதி எத்தனை மாக்குது? 19 மா இருக்குது. 19 மா இருக்குது. ஆமா மச்சான் ஒரு மொடவன் நந்து போறான். ஒரு மொடவன் தாத்தா ஒருத்தர். ஆமா அத வந்து பொண்ணு வந்து கூடு கொட்டியா. வா நில்லு. உனக்கு தானே கத்துறேன். எனக்கு தான் கத்துற. இங்க தான் நிக்கணும். ஆமாடா. தங்கனடா போய் மிருதங்காரன் பக்கத்துல நோண்டிங்கறான். அவன் நாய் எல்லகல் மேல ஏறி உட்கார்ந்து கமரி ஏறி உட்கார்ந்துறான். ஐயா ஒரு வயதான முதியவர் நடந்து போறார். ஒரு வயதான முதியவர் நடந்து போறார். ஒரு மரத்து உச்சி கலையில தேன் இருக்கிறது. ஒரு மரத்து உச்சி கலையில தேன் இருக்கு. இவருக்கு அந்த தேனை சாப்பிடலாம்னு ஆசை வந்துச்சு. தேன் சாப்பிடலாம்னு ஆசை வந்துருச்சு. இவர் கை வச்சு எட்டினா எட்டுமா? டேய் அவர் கை வச்சு எட்டுனா 8 மா எட்டாதுன்னு கேக்குறேன். எட்டாதுடா. எட்டாது. இதுல எத்தனைமா? 8மா. 8மா. மீதி எத்தனை மாகுது? இது 11 மா இருக்கிறது. 11 மா. ஐயா என் வீட்டுல ஒரே எலி தொலை தாங்க முடியும். அது அந்த பூனை பாத்துச்சு. அந்த பூனை ஓடி போய் அந்த எலியை பிடிக்க 5 மா. டேய் அந்த எலிய பூனை பிடிக்க 5 மா. 5 மா. மொத்தம் எத்தனை மா போச்சு? டேய் மீதி இருக்கு. மீதி எத்தனை? 5 போச்சுடா. மீதி எத்தனையா? டேய் 6 மா இருக்குது. இதுதான் உன்னிப்பா கேட்கணும். இதுதான் உன்னிப்பா கேட்க வேண்டும். ஆமா ஐயா இது உண்மையா கதை தான். உண்மையான கதை. ஆமா நல்லா கேட்டுக்கோ. நல்லா கேக்குறேன். உன் பொண்டாட்டி தேவடியா? ஏன் பொண்டாட்டி தேவடியா? கதைக்கு. ஆமா சொல்லு. என் பொண்டாட்டி தேவடியா? ஏன் பொண்டாட்டி தேவடியா? கட்டின பொண்டாட்டி தேவடியா? நீ கதைக்கு தான் கேட்டு. கதைக்கு தான் நானும் சொன்னேன். உன் பொண்டாட்டி தேவடியா? ஒரு டைம் சொன்னா போதாதா? கதைக்கு. ஆமா உன் பொண்டாட்டி தேவடியா? ஏன் பொண்டாட்டி தேவடியா? என் பொண்டாட்டி பத்தினி. ஏய் அதுல ஏன் பொண்டாட்டி தேவடியா? உன் பொண்டாட்டி பத்தினியா? ஏமா இவன் லூசாமா இவன்? கணக்கு தெரிஞ்சா? மொத்த அவருக்கே தெரிஞ்சா? டேய் அவருக்கே தெரிஞ்சு. இங்க வா. முன்னாடி தேவடியா? ஏன் முன்னாடி தேவடியா? முன்னாடி பத்தினி. இந்த பத்தினிய பார்த்து தேவடியான்னு சொன்னா அந்த பத்தினி மனசு ஆறுமா? ஆறுமா? 29 மா சரியா போச்சா? இத கூட தெரியாத கூத்தாட வந்துக்கிறாங்க. என்ன அடிக்கிறவன் அம்மா சிலுக்குடா. முன்னாடி தேவடியாளா? இங்க சுத்தி அங்க சுத்தி இத்தனை சொல்லாதுடா. இன்னைக்கு தேவடியான்னு கேட்டா நாளைக்கு உள்ளமா உட்கார எங்க நம்மளா வெட்டி விடுறான். ஐயா உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும். ஐயா என்ன கேள்வி கேட்க போற? ஐயா புத்திசாலியான கேள்வி. ஆமா ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர். ஆமா அதுல ஒருத்தன் பேர் நான் போட்டேன். இன்னொருத்தன் பேர் நீ போட்ட. அதுல நீ போட்ட செத்து போயிட்டான். மீதி யாரு கருத்து? நீ போட்டதான். என்ன ஒரு கேள்வியுமே உனக்குமாக கேட்கிறானே. இரண்டாவது கேள்வி. ஆமா ஒரு ஊர்ல 4 லூசு நீ லூசுன்னு 2 பேர் இருந்தானுங்க. ஒரு ஊர்ல 4 லூசு நீ லூசு. ஆமா அதுல நீ லூசு செத்து போயிட்டான். மீதி யாரு கத்து? நீ லூசா இருக்குதான் நான் அடிச்சு
எங்க வந்து இது போல கேள்வி எல்லாம் கேட்க மாலியோ மாலி மாலி அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதான்டா அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் மச்சான் கூப்பிடுறான் ஏடா அவன் என்ன வார்த்தை சொல்லிடுறான் மத்தியா எனக்குன்னு ஒரு பேரு மரியாதை இருக்குது ஏண்டா அவனை கூட வச்சிருந்தா எட்டிய பண்ணுங்க எட்டியப்ப கல்லவனும் நம்மளாம் டேய் இந்த குள்ள பையனை நம்பவே கூடாது டேய் ராமநாட்டி நம்ப அவன் என்ன வார்த்தை வைக்கிறான் மத்தியா டேய் அது மட்டுமா ஏண்டா நம்ம எதுக்காக வந்திருக்கோம் டேய் என்ன ஊருப்பா இப்ப கேளுப்பா ஏண்டா நம்ம எதற்காக வந்திருக்கோம் இருப்பா என்ன கோயில் திருநாப்பா நீ கேளுப்பா நம்ம எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் கரியாத்தூர் மாரியாத்தா கோயில் திருநாக்கு கூத்தாட வந்திருக்கோம் ஏண்டா அது மட்டுமா டேய் நீண்ட நாளாக ஆகிவிட்டது ஏண்டா மன்னரிடம் இருந்து எனக்கு ஒரு ஓலை வந்து விட்டது அதை சொல்லாம நான் வந்தேன் நீ உன் ஜன்மத்துக்கு எத்துக்கு ஆட்சி வந்தேன் அது சொல்ல வேண்டாம் என்றால் என்னிடம் ஓடி வந்தாய் ஐயா மன்னர் உங்களை வெக வெறவா ஆயிட்டு நான் சொல்லி உத்தரவிட்டேன் அப்படியே இருக்கும் மன்னவாரி விக்கிறவரு ஆத்து மண்ணு திருடி தானே விக்கிறான் தெரியும் மாட்டேண்டி 1500 ஆத்து மண்ணல திருடி தளபதி யாரு தளபதி யாரு வாழ்க வாழ்க என்று மனமாற வாழ்த்துகின்றேன் அம்மா கம்முனு இருப்பாங்க அண்ணா அண்ணா மொத்த கம்முனு இருங்க டேய் அண்ணா ஏய் உள்ள கம்முனு இருக்கடா மொத்தல கல்லல டேய் ஒன்னு என்ன பேச விடு நீ இன்னும் பேசல ஒன்னு நான் பேசறேன்டா அண்ணா தாத்தா சாப்பிட்டு எப்படி இருக்கற சரி ரைட் இன்னும் பேசல டேய் மொத்த பேசுறா நான் பேசுறேன் நீ அமைதியா இரு வா வா முடியும் அண்ணா ஐயா நல்லா இருக்கீங்களா டேய் முடிச்சு யார் என்ன பண்றீங்க பேச விடுறா நீ பேசறன்ற வாயாடா புடி அண்ணா என்ன அழைத்த காரணம் மாயர புடுங்கற காரணம் என்ன பறக்குற டேய் ஒத்த டோரா புடி புடியா உங்க ஜவுனுக்கு ஏத்து போட அடிக்கிறீங்க நீங்க நான் பொண்ணா சி அச்சி நடறானுங்க தளபதி யாரே அண்ணா என் மகன் எயிலரசும் எயிலரசியும் இன்று வருவதா கடிதம் அந்த போட்டிருக்கிறார்கள். திருநூறு பொந்து வருதா ஏய் திறமசாலி நானே சொன்னேன் நான் தவறா சொன்னேன் டேய் மொத்த வேலைக்கார பையன் கேட்டுடா யாரு அவன கை போவ நாங்க எங்க போது பாத்தீங்களா அவன் அங்க பாருங்க பின்னாடியே டேய் மொத்த என்னடா டேய் யாரா டேய் அவனே அவனே உனக்கு என்ன ஆம்பளை வர கோவம் வருது வரவேற்பு சிறப்பாக இருக்க வேண்டும். அண்ணா இளவரசரும் அயலரசன்று தாயகம் திரும்பினார் அவருக்கு வரவேற்பின் சீரும் சிறப்பாக இருக்க வேண்டும் இது எல்லாம் வரவு தோரணங்கள், கவலையே வண்ண படாதீங்க வண்ண விளக்குகள், கவலையே படாதீங்க கவலையே படாதீங்க தெரியற லெவடியால கட்டி தொங்க விடுவது ஏய்
நான் பேசணுமா இப்ப நீ பேசுறியா? அம்மா லெவடியால கட்டி தொங்க விடுவது என் பொறுப்பு. ரேடியா இல்லடா, ரேடியா. லெவடியோ வானொலி பெட்டி. சம்சாக்குள்ள ரொட்டி. நான் பேச முடியாது. அதாவது சிறப்பாக இருக்க வேண்டும். சிறப்பாக இருக்க வேண்டும் மன்னா. நீங்கள் சொல்லும் வார்த்தை தட்டாமல் செய்யக்கூடியவன் நான் மன்னா. உங்களுக்கு தட்டாமல் செய்யக்கூடியது அப்படியே அப்படியே செய்து விடுகிறேன். எங்கே சென்றான் இளவரசன்? தாயகம் திரும்புகிறானா? ஏண்டா அவன் பட்ட படிப்பு முடித்தானே, அங்கே அவன் மாண்டு போடான் என்று பார்த்தால் கவலைப்படாத, என் கை அங்கதான் போகும். நீ கவலைப்படாது, உன் கை அங்கதான் போவோம். நீ கூல் கூல் கூல். போறத போனா பரவாயில்ல. ஏண்டா அவன் அங்கே மாண்டு போயிடுவான் என்று பார்த்தால் திரும்பவும் தாயகம் திரும்பி வருகிறானா? ஏண்டா அவனுக்கு அரசு விருந்து மாவிளக்கு தோரணும். எவங்க அம்மா தாலி எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அது மட்டுமா ஆடல் பாடலாம். அது மட்டும் இல்லாம வீதி ஆளுநர் வேறையா அந்த குரங்கு மூஞ்சிக்கு அதுவும் நான் செய்யணுமா? அதுவும் என்னோட தலைமையில. ஏன்டா நம்ம பொண்டாட்டி தாலி அத்துதான் வைக்கணும். யார் பொண்டாட்டி? யார் பொண்டாட்டி தாலியா? உன் முன்னாடி தாலின்னு சொல்லு. உங்க அப்பா நான் கூப்பிடுறேன். அப்பான்னு கூப்பிடுற, அம்மானு கூப்பிடுற, தங்கச்சின்னு கூப்பிடுற. இந்த நாடகம் நம்ம நாடகம். ஆமா. பொட்டிக்கார நம்ம பொட்டிக்கார, நம்ம பொட்டிக்கார, மிருதங்கார நம்ம மிருதங்கார, நம்ம மிருதங்கார, ஓனர் நம்ம ஓனர், நம்ம ஓனர். அப்பா எனக்கு அப்பா மாதிரி, அப்பா மாதிரி, அம்மா எனக்கு அம்மா மாதிரி, அம்மா மாதிரி, தங்கச்சி எனக்கு தங்கச்சி மாதிரி, தங்கச்சி மாதிரி, உன் பொண்ணு எனக்கு பொண்ணு மாதிரி, பொண்ணு மாதிரி. உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி தான். அந்த வார்த்தை தெளிவாக சொல்லு. உங்க அப்பா எனக்கு அப்பா மாதிரி, அப்பா மாதிரி. உங்க அம்மா எனக்கு அம்மா மாதிரி, அம்மா மாதிரி. உன் தங்கச்சி எனக்கு தங்கச்சி மாதிரி, தங்கச்சி மாதிரி. சித்தி எனக்கு சித்தி மாதிரி, சித்தி மாதிரி. உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி தான். காதலி என்ற பொண்டாட்டி ஆகலாம், என்ற பொண்டாட்டி உன்ற காதலி ஆக முடியுமா? பார்த்தா முடியுமாடா? என்னதான் இருந்தாலும் அவன் வருகிறானா? அவன் நான் யார் என்று தெரியவில்லை. உனக்கு அவன் போக போக என்னுடைய புத்தி சுயநலத்தை பார்த்துக் கொள்வான். கலக்கமே இல்லா கருவையில் உறக்கம் கொண்ட செய்யினான். இளமையும் கல்வியும் இருபொருள் ஆவியும் கொண்டு இடை தேடி அலைந்தேன் ஓடி. ஒரு வழி பாதையில் இருவரும் கூடி இணைந்து பிறந்தோம். இருந்தாலும் இந்த விஜய நாட்டை ஆளக்கூடிய விஜயசேகர மன்னனுக்கு மகனாக பிறந்து எழிலரசன்
எனக்கு இருப்பது ஒரே ஒரு தங்கை மட்டும்தான். நானும் அயல்நாடு சென்றேன். பாட்ட படிப்புகளை முடித்துவிட்டு இன்று நான் தாயகம் திரும்பி இருக்கின்றேன். அன்றைய என்னோட தங்கை எயிலரசியை பார்ப்பது வழக்கம். தங்கா எயிலரசி போய் பட்ட படிப்பெல்லாம் படிச்சுட்டு எப்ப வந்தீங்க? தங்கா வந்தவுடனே 1 2 3 4 5 6 படிக்கூடாது. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டு வச்சுக்கலாம். அயல்நாடு சென்றேன். பாட்ட படிப்புல யாதொரு கோயிலாவது சீர் திறமை முடித்து விட்டேன். இருந்தாலும் அடுத்த யார் பார்ப்பார் இருக்கும்? நம்முடைய தந்தையை பார்க்க வேண்டும் அல்லவா?
ஐயா வணக்கம் ஐயா. கத்தி எதனா சாணா பிடிக்கணுமா? யாரு என்னவா? சாணி பிடிக்க கூப்பிடல ஏந்து கொஞ்சம். என்னவா உன் பிரச்சனை? நான் யாருன்னே தெரியலையா? ஐயா இது எடு. ஓ யூத்தா இருளசனா? யாரு யாரா யாரு எடுது. ஒரு நாள் உன்னை மரம் ஐயா, ஆமா நான் உன்னை தந்தையை வணங்குறேன். ஆமா. ஆமா நீ என்ன செஞ்சப்பா? பாதத்துல கத்தி சாணம் வாடா. பிடிச்சு வச்சு. எங்க சாணம் பிடிச்ச? என்னங்க? எங்க பிடிச்ச? அடுப்புல எங்க